ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஆடுகளுக்கு அகத்திக்கீரையை டெய்லி கொடுக்கறது மூலமாக நம்ம அடர் தீவன செலவை ஜீரோவாக ஆக்க முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பண்ணையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிடாக்கள் குரால் இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா டெய்லி கண்டினியூவாக அகத்திக்கீரை கட்டிக்கிட்டு இருக்கோம். நம்ம வாரத்தில் ஒரு நாள் அல்லது 2 நாள் வேணா நமக்கு மல்பெரி கட்ட வேண்டியது இருக்குமே தவிர, மற்றபடி வாரத்தில் ஒரு 5 நாளாவது நம்ம தொடர்ந்து அகத்திக்கீரையை கட்டுவோம். அதன் மூலமாக பார்த்திங்கன்னா குட்டிகளுடைய வளர்ச்சிகளாக இருக்கட்டும் அல்லது கிடாக்களோட வளர்ச்சிகள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல முறையில் இருக்குது. நம்ம அது போக அகத்திக்கீரை கட்டும்போது நம்ம அடர் தீவனம் எதுவுமே வைக்கிறது கிடையாது. ஏன்னா அகத்திக்கீரை நம்ம வந்து எப்படி கட்டுவோம்னா, நம்ம ஆடுகள் எல்லாமே செட் ஆயிடுச்சு. எப்படின்னா நம்ம அதை அறுவடை பண்ணிட்டு வந்த உடனே நம்ம ஆட்டுக்கு கட்டிடுவோம். நம்ம அது அந்த மாதிரி கட்டும்போது வயிறு உப்புசம் அந்த மாதிரி பிரச்சனை வராத அளவுக்கு நம்ம ஆடுகள் வந்து அதற்கு பக்குவப்பட்டுருச்சு. அப்படிங்கும்போது நம்ம அதை அறுவடை பண்ண உடனே நம்ம எடுத்து வந்து ஆடுகளை கட்டி விட்ருவோம். அப்படிங்கும்போது இதை நல்ல முறையில் சாப்பிட்ட உடனே வயிறு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நிறைஞ்சிரும். இதற்கு மேலே நம்ம அடர் தீவனம் எதுவும் வச்சோம்னா அது ஆடுகளோட இறப்புக்கு வழிவகை தரும். அதனால் நம்ம அகத்திக்கீரை கட்டும்போது பார்த்திங்கன்னா நம்ம அடர் தீவனமே வைக்கிறது கிடையாது. நம்ம பாபர் கிடாயை எடுத்துக்கிட்டிங்கன்னா முழுக்க அடர் தீவனம் இல்லாமல் அகத்திக்கீரை மட்டுமே சாப்பிட்டு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு.